நம்ம என்ன வார்த்தைகளை இந்த பிரபஞ்சத்திட்ட பேசுகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள் இருக்குது. இந்த நட்சத்திர நாட்களில் இவங்க ஒரு பொருளை வச்சுருந்தாங்க, அதை திருப்பினாங்கனாலுமே அவங்களுக்கு திருப்பி போகவே போகாதுன்ற நிலமை இருக்கும். இதை உண்மையிலே தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நல்ல ட்ரிக். 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஜாயினாக பிஸ்னஸ் பண்ணலான்னு எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் இதில் பெண் பார்க்க போகிறதோ, மாப்பிள்ளை பையன் பார்க்க போகிறதோ, ஒரு என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் திருப்பி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த டைமை நம்ம தவிர்த்தோம். முகூர்த்த நேரமாக பார்ப்போம். இதே ஒரு படம் சேர்க்குறேன், எனக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுக்கிறது. எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பிக்கையே கிடையாது. சொன்னாங்க அதுக்காக செய்கிறேன். ஸோ பொதுவாக எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் தான் மேம், ஜாதகத்தில் ஒரு விஷயம் மாறினாலும் இந்த விஷயம் மட்டும் எனக்கு மாறவே மாட்டேங்குது, எப்படினாலும் என் ஜாதகத்தை ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி அந்த ஜாதகத்தில் இப்படி கஷ்டம் வர்றதுக்கு காரணங்கள் என்ன மேம்? நிச்சயமாக, அதாவது இப்போ நம்ம 2 விஷயமா பார்க்கலாம். பொதுவாக கஷ்டம் இல்லாத மனிதரே கிடையாது. உண்மையிலே ஒவ்வொரு கஷ்டமும் நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம் தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே பிரச்சனை வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்த கட்டமாக நகர்றதுக்கான சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தவே மாட்டோம். உண்மையிலே பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஏதோ அடுத்த கடமை நம்ம நகர்றோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லவங்க யார் கெட்டவங்க யார், நீ உனக்கு அந்த அனுபவ பாடங்களை கொடுக்கக்கூடிய தன்மைன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒன்று நாடி விதியிலையும் பார்க்கலாம், இன்னொன்று பாவக ரீதியாகவும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, நாடி விதியில் எடுக்கும்போது ஒருத்தவங்களுடைய செவ்வாய் அப்படி என்ற கிரகம் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். செவ்வாய்ங்கிற ஸ்தானம் எப்படி இருக்கிறது, சுக்கிரன் எப்படி இருக்கிறது, இந்த மாதிரியான கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து தான் எங்களுடைய வாழ்க்கையில் கடன், நோய், எதிரி, பிரச்சனை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக நம்ம நாடி விதியில் எடுக்கிறோம். பொதுவாக செவ்வாய்க்கான காரகணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா செவ்வாய் தான் நட்பு, செவ்வாய் தான் கணவன், செவ்வாய் தான் நம்ம கடனுக்கான காரகிரகமாகவும் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு இயங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அதே தான் மருத்துவ கிரகமாகவும் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு எதனால கடன் ஏற்படும், இப்போ ஒரு பசங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, சரிடா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு 2 பேருக்கும் அந்த கூட்டாளித்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு ஜாயினாக பிஸ்னஸ் பண்ணலான்னு எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் இதில் ராகு கேதுக்களுடைய தொடர்பு இருந்துச்சுனாலோ அல்லது குறைந்த பாகை அதிக பாகை தொடர்பில் இருந்தாலோ இவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனையில் குறிப்பிட்ட நாள் கொண்டு போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் முட்டிக்கும். அப்போ இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுக்குமே இந்த செவ்வாய் கிரகம் பார்க்கணும். ஸோ இந்த கடன் நோய் எதிரி ஏற்படுறதுக்கான காரணமாகவும் அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏற்படுறதுக்கான காலகிரகமாகவும் நம்ம செவ்வாய் பார்க்கணும். சுக்கிரன்றது அன்றாடம் வரக்கூடிய பணம், பெரும் பணத்தை குறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குரு. ஸோ இந்த மாதிரியான கிரகங்களுடைய ராகு கேதுக்கள் தொடர்பட்டாலுமே அது வக்ரகதியில் இருந்தாலும் சரி அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி இவங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களை சிக்கலை மாட்டிக்கிறாங்க. யாருக்காக கொடுத்து வாங்குறேன், இல்லை என் ஃப்ரெண்டுங்க ரொம்ப 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 நம்பிக்கையான ஃப்ரெண்டு, கரெக்டாக கட்டிடுவான், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நம்பி கொடுக்கலான்ட்டு சொல்லி சார் சுருட்டி தான் போட்டிருப்பாரு. கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா புதன் வக்ரமாலாம் இருந்துச்சுன்னா எடுத்து சுருட்டி சைன் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு. அப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. மேம் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த டைமில் எல்லாத்துக்குமே நம்ம நேரம் நாள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்பெல்லாம் எதுக்கு பார்க்குறோம், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் விஷயம்லாம் ஒரு ஜாதகம் பொருத்தம் இல்லைனாவே பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது, சண்டை வரும், பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்காம நிறைய விஷயங்கள் இந்த கடனை தாண்டி வேற பிரச்சனைகள் ஏதாவது வர சான்சஸ் இருக்கா? நிச்சயமா. இப்போ ஏதாவது நம்ம ஜாதக ரீதியாக பார்க்குறப்போ அந்த ஒரு கிரகம் இருந்தால் அதனுடைய நல்லது கெட்டது 2த்தையுமே எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய லாபம் பார்க்கணும், அதுக்கு ஒருத்தருடைய துணை வேணும். நம்ம தனித்துவமாக ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி எதுவும் பண்ண முடியாது இல்லையா. எல்லாருடைய ஒத்துழைப்போட வேணும் பண்ணும்போது அங்கே நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான். ஸோ அவங்களுக்கு அந்த நல்லது தன்மை இருக்கும்போது அதை எடுத்துக்கிறோம், அதே சமயத்தில் அவங்களால மன உளைச்சலையும் நம்ம அனுபவிக்கணுன்றது விதி இருக்கும். ஓகே. ஸோ இதை இந்த ஜாதகத்தில் இது இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். அனுபவிச்சு தான் கடக்க போகிறோம், அதுதான் உண்மை. இதே நீங்கள் பாவக ரீதியாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து குறிக்கக்கூடியது பாவக ரீதியாக எடுத்தோம். இப்போ நம்ம ராசி கட்டத்தில் எப்பவுமே 1ஆம் இடம்ன்றது நமக்கு மேஷம் வீடாக வரும், அதே 6ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா கன்னி வீடாக வரும். ஸோ அந்த 6ஆம் இடத்து அதிபதி எங்கேயாவது கெட்டு போயிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அது கடன் நோய் எதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்த கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்ற நிலை உண்டு. சரிங்க, கொடுக்குன்னு சொல்கிறீங்க, எதில் தான் எங்களுக்கு நிவர்த்தி ஆகும், அடுத்த கேள்வி வரும் இல்லையா. ஆமாம், நிச்சயமாக கடன் பட்டுட்டேன், அடுத்து நான் அடைக்கிறதுக்கான விடை என்ன அப்படின்னா இந்த 6ஆம் பாவகத்துக்கு 6ஆம் பாவம் 6, 8, 12ஆம் பாவக திசை நடந்தாலும் அது கிரகங்கள் நல்லா இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு அது சார்ந்த
டைம் பீரியடில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது கடனை கொடுத்தவங்களுக்கு தீர்க்கறதுக்கான வழி இருக்கு இல்லையா? இப்போ நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் நமக்கு அந்த நோய் தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடணுன்றது விதி இருக்குல்ல. அது மாதிரி இந்த 6ஆம் பாவத்தில் ஏற்பட்ட கடன், அந்த 6ஆம் பாவத்துக்கு 6, 8, 12ஆம் பாவக திசை நடத்தும் போதோ அல்லது அந்த தசாபுத்திகளின் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கடன் தீரும். அப்போ கடன் அடைக்கிறதுக்கான டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று கடின உழைப்பு, நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இது எப்பவுமே உங்கள் கையில் எடுத்துக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கடன் வரப்போகுதுன்றது நம்ம ஜாதகத்தில் நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஜாதக ரீதியாக எடுத்துக்கிற போது இந்த கிரகங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து நம்ம உஷாராக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லை. நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போய் பண்ணுறாங்க அப்படின்னா யார் மூலமாக வந்து பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த தசாபுத்தி காலம் காட்டி கொடுக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம். ஓகே மேம். இந்த கடன் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் எல்லாத்தோட பிரச்சனை, பெரிய பிரச்சனையாகவே பார்க்குறாங்க. ஸோ கடன்லேயே இது மாதிரி பணத்தினால கடன் வரும். இப்போ பணத்தினால நிறைய நஷ்டமாகிறது, சில பேர் நம்பி வந்து கடன் கொடுத்துருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க, இதனால வரும். முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறது வந்து நகை பொருளோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான பொருளை அடகு வச்சோ இது மாதிரி கடன்லாம் வருது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன மேம்? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த நகைக்கும் பணத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் உண்டு. அதாவது கொஞ்சம் பணம் அப்படின்றதையும் டெய்லி அன்றாட மணியும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிருக்கக்கூடாது. கெட்டு போயிருக்கக்கூடாதுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து சுக்கிரனுடைய ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ நீச்சம் பெற்றோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருந்து அது கூட ராகு கேதுக்களோட தொடர்பு வந்து வக்ரமாக இருந்து பரிவர்த்தனை பெற்று இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக சந்திச்சே தீருவாங்க. அதுதான் திடீர் அதிர்ஷ்டமாகவும் மாறும். இப்போ 8ஆம் பாவம் தொடர்பு இருக்குன்னா எல்லாருக்கும் என்னென்னா பயம் இருக்கும், பெரிய சிக்கலை மாறுறது. அதே தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்ன்ற மாதிரி சில கிரகங்களுடைய பாவங்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா சில நேரங்களில் அவங்களுக்கு அது 6, 8, 12 மறைஞ்சிருந்தா கூட ஒரு நல்ல பலனை கொடுத்துரும். ஸோ இந்த சுக்கிரன் கெட்டு போயிருந்துச்சுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு பாருங்களேன், நகை மட்டும் எனக்கு சேர்க்கவே முடியலங்க. கஷ்டப்பட்டு நானும் சிறுக அந்த குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து சீட்டு கட்டி நானும் ஒரு நகையை வாங்கி போடலான்னு நினைப்பேன். கரெக்டாக எப்படியாவது வாங்கிட்டு வந்தால் கூட அதுக்குன்னு ஒரு செலவு வரும், அதை கொண்டு போய் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு இருக்கார் இல்லையா, குரு தான் வந்து காரக கிரகம். ஸோ குரு கெட்டு போயிருந்தாலும் சரி, கெட்டு போயிருக்குன்னா 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் அதே வந்து குறைந்த பாகை அதிக பாகை ராகு கேதுக்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா நகை வாங்குவாங்க, திருப்பி வைப்பாங்க, கையில் வச்சு ஒரு நாள் போடுவாங்க, திருப்பி போய் கடை வைக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலை ரொட்டீனாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கையில் நகைன்றது இன்னும் ஒரு குண்டுமணி தங்கம் சேர்க்க முடியும், எல்லாமே இருக்குது, ஆனால் அடக்கடையில் என்னால் யூஸ் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். மேம், இதில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்தோட காமனான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நகைக்கடையில் வந்து சில பேர் வந்து ஒரு நகை கூட வீட்டில் இருக்காது, வாங்குவாங்க அப்படியே போய் வைக்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு கம்மல்னா இந்த கம்மல் தான் வாங்குவாங்க, அதே கம்மலை தான் வைப்பாங்க. அந்த கம்மல் அப்படிங்கும் போது கையிலே நிற்காது. சில பேர் வந்து இது வந்து நான் அந்த நேரம் தப்பா வாங்கியிருக்கேன், அதே அடகு கடையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால திரும்பி போயிட்டு இருக்கு அந்த அடகு கடைக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உண்மைதானா மேம்? நிச்சயமாப்பா, அது வந்து ஒரு பக்கம் உண்மைதான். எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைகள் இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குளிகை நேரத்தில் செய்யுங்க, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. குளிகை நேரம்னு டெய்லி நம்ம கேலண்டரில் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த குளிகை நேரத்தில் ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அடுத்தடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க, கெட்ட விஷயங்களை அதை பண்ணக்கூடாது. நிறைய வந்து இந்த பிரேதம்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் அந்த நேரத்தில் எடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் உண்டு. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறப்ப எதை செய்யலாம், நல்ல விஷயம்ன்றது பல விஷயம் உண்டு, கல்யாணம் அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண் பார்க்க போகிறதோ மாப்பிள்ளை பையன் பார்க்க போகிறதோ ஒரு என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் திருப்பி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த டைமை நம்ம தவிர்த்தோம், முகூர்த்த நேரமாக பார்ப்போம். பட் இந்த மாதிரி இதே வந்து ஒரு பணம் சேர்க்குறேன், எனக்காக ஒரு சேவிங்ஸை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், நான் கொஞ்சமாக பணம் சேர்க்கணும், எனக்குன்னு ஒரு தனியாக சேவிங்ஸ் வேணும், இல்லை நான் வந்து ஒரு வீட்டுக்காக பணம் கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுக்கிறது. இதே வந்து கடனுக்கு கூட கட்டலாம். கடனுக்கு வாங்கிட்டேன், அந்த கடனை கட்டுறதுக்காக இந்த குளிகை நேரத்தில் இவங்க எடுத்து வைக்கக்கூடிய பணம் பன்மடங்கு பெருகக்கூடிய தன்மை இருக்கும். எப்படின்னா சீக்கிரம் அடைச்சிருவாங்க. ஸோ அகைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரவாயில்ல நம்ம கையில் பணம் புரண்டுட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை. இப்போ இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் செய்யலாம். இதே வந்து முக்கியமான தருணங்கள் நம்ம லைஃப்பில் ஒரே ஒரு முறை தான் சில விஷயங்கள் செய்யணுன்ற விதிகளை மட்டும் இதை தவிர்த்துறது நல்லது. அதே மாதிரி ராகு காலத்துலையுமே நம்ம நிறைய விஷயங்கள் தவிர்ப்பாங்க. சில பேருக்கு ராகு காலம் ரொம்ப யோகமாக இருக்கும். அந்த ராகு கால டைமில் என்னென்னா அகைன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு விஷயத்தை திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுலேயுமே வந்து ராகு வந்து பிரம்மாண்டம். ஸோ அதில் சில விஷயங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் செய்யலாம், குறிப்பிட்ட விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நிலைகள் இருக்கும்போது இவங்க இது சார்ந்த விஷயங்களில் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கனாலே வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று என்னென்னா பணம் வாங்கும்போது நான் வாங்கிட்டேங்க, பட் இப்போ கொடுக்கணும்னு நினைக்கும் போது கொடுக்கவே முடியல. என்னென்னா அந்த நாம் சொன்ன மாதிரி கரெக்டாக எந்த நாளில் போய் வாங்கக்கூடாதுன்னா அந்த குளிகை நேரத்தில் போய் வாங்கிடுவாங்க.
அகைன் கட்டுற மாதிரி இருக்கும். ராகுகால டைமில் போய் வாங்கிடுவாங்க, அகைன் போகிற மாதிரி இருக்கும். நிறைய பாருங்கள் அது மாதிரி தான் இந்த நகை என்ன பண்ணுவாங்கன்னா அடகு வச்சுட்டு திருப்பிட்டு வந்துட்டு திருப்பி அந்த நகை கடைக்கே போகிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன, இந்த மாதிரியான டைமில் அவங்க வாங்குறது. இது எல்லாத்துக்கும் நம்ம எல்லா நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் சில விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குங்க, ஒரு சொல்யூஷன் எங்கேயாவது கிடைச்சிடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஃபீலிங் இருக்குல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர நாட்கள் இருக்குது. இந்த நட்சத்திர நாட்களில் இவங்க ஒரு பொருளை வச்சுருந்தாங்க, அதை திருப்பினாங்கனாலுமே அவங்களுக்கு திருப்பி போகவே போகாதுன்ற நிலைமை இருக்கும். இதை உண்மையிலே தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நல்ல ட்ரிக்குன்னு எடுத்துக்கலாம். அதாவது கிருத்திகை, கேட்டை, பூராடம் இந்த நட்சத்திர நாளில் நகை அடகு வச்சுருந்தாங்கன்னா அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து நல்ல மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சிடணும். மஞ்சள் தண்ணிலையும் அதே மாதிரி வந்துட்டு கோமியம் சொல்லுவோம் இல்லையா, கோமியத்துலேயும் ஒரு 24 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இவங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பன்னீர் தெளித்து இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. அது அவங்க விட்டு திருப்பி போகாது. பூராட நட்சத்திரம் பர்டிகுலராக வந்து ரொம்ப பெனிஃபிட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த 3 நட்சத்திர நாள்களை இவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு மாற்றம். எனக்கு திருப்பி போகவே கூடாதுன்னு நினச்சாங்கன்னா இந்த நட்சத்திர நாளை போய் திருப்பிட்டு வர்றது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டாங்கனாலும் ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து நம்ம ஏன் வந்து நகைக்கடையில் அந்த பிங்க் கலர் பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கலரில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்கிட்டு வந்தோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வாசனை திரவியங்களோட சேர்த்து வச்சு கொஞ்ச நேரம் அடிச்சு வச்சுட்டு கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது திருப்பி அடகு கிடைக்க போகிறதுக்கான சூழ்நிலைகள் அமையாது. மேம் இதெல்லாம் ஓகே. ஆனால் சில பேர் கேட்குற கேள்வி வந்துட்டு அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியல. சில பேர் அந்த அடகு வச்ச கடையில் வந்துட்டு அவங்க வந்து திரும்பி எங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயங்கள் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால என் நகையெல்லாம் அங்கேயே போய் நான் அடகு வைக்கிறேன், அதே கடைக்கு திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேறு சில பேர் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்கிற வார்த்தைகள் தான் வந்து அங்கே வந்து பழிக்கும், அதனால தான் நீ அதே நகையை போய் அடகு வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி மாற்றிக்கணும் மேம்? எந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது? நிச்சயமாக இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், வீட்டுக்கு வந்திருக்காங்க வாங்கன்னு சொல்லி எப்படி கூப்பிட்டு வரவேற்பாங்க. இப்போ நகை கிடைக்க போகிறோம் வாங்குங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் நல்லபடியாக உங்களுக்கு இன்னும் நிறைய நகை சேரட்டும் அடுத்த தடவையும் வாங்கன்னு கூப்பிடுவாங்களே, கண்டிப்பாக வரவங்கன்னு சொல்லிட்டு வருவோம். ஸோ வரவங்கன்னு சொல்கிறது எங்கே சொல்லலாம் அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம நகை கடைக்கு அடகு வச்சுட்டு போயிட்டு நம்ம நான் திருப்பி வரேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ ரொம்ப நன்றிங்க அப்படின்றதோட நிப்பாட்டிட்டு வந்துட்டா ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம திருப்பி வரோன்ற வார்த்தையை நம்மள அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நான் வருவேன்னு சொல்லிட்டு வரோம். அந்த பொருளை கையில் வச்சுட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு வேல்யூபிள் இருக்குது. நம்ம என்ன வார்த்தைகளை இந்த பிரபஞ்சத்திட்ட பேசுகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து அந்த திருப்பி போகுது இல்லையா, இந்த மாதிரி திருப்பி சேர்க்க, அதாவது வச்சுட்டு வந்திருப்பாங்க பட் அது பணம் சேர்க்கவே முடியாதுல்ல. இவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம். அதாவது ரோஹிணி நட்சத்திர நாட்களில், ரோஹிணி நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த ரோஹிணி நட்சத்திர நாட்களில் இவங்க பணம் எடுத்து வச்சாங்கன்னா கடனுக்காகவும் சரி நகைக்காகவும் சரி எடுத்து வச்சாங்கன்னா டெஃபினட்டாக அந்த பணம் சீக்கிரமாக சேரும். இவங்க அதை எந்த பொருளை மீட்டினாலும் மீட்டலாம், கடன் அடைக்கினாலும் அடைக்கலாம். இது எத்தனை பேருக்கு கரெக்டாக இருக்குன்னு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், நிச்சயமாக சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி பாருங்கள், ஒரே நகையை நீங்கள் சொன்ன மாதிரி அகைன் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. காரணம் என்ன, கையில் வச்சுட்டு சார் ரொம்ப நெக்ஸ்ட் டைம் வரேங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, இல்லை போயிட்டு வரேங்கன்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே அப்படி மட்டும் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு மட்டும் வரலாம், இல்லை நன்றி சொல்லலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வரேன்ற வார்த்தை மட்டும் அடக்கல்னு சொன்னீங்கன்னா அது திருப்பி அங்கே போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதே மாதிரி ராகு கால நேரத்துலையோ குளிகை நேரத்துலையோ அந்த நேரத்தில் போய் பொருளை மீட்டுறது அது ஓகே தான். பட் ஆனால் நம்ம திருப்பி செய்கிற மாதிரி சூழ்நிலையில் அமைச்சிடும். ஸோ அதை மட்டும் அவங்க பார்த்தோன்னா போதுமானது. ஓகே மேம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு இப்போ நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறது இந்த கடன் தொல்லை மட்டும்தான். ஸோ இந்த கடன் தொல்லைக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் மாற்றினா மட்டும் மாறிடுமா மேம்? இல்லை வேற ஏதாச்சும் முறைகளை பயன்படுத்துங்க, இந்த மாதிரி வந்து பரிகாரம் அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை நிச்சயமா. பொதுவாகவே வந்து நீங்கள் எனக்கு கடன் பிரச்சனை தெரியணும்னா நான் யாரை பிடிச்சிக்கணும், முதல்ல கடவுள் வழிபாடு. உண்மையிலேங்க எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு வைபை நம்ம ஃபீல் பண்ண முடியும். நிச்சயமாக கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நான் என்னோட லைஃப்லேயும் சரி என்னை சுற்றி இருக்கவங்களோட லைஃப்லேயும் நான் நிறைய பேருக்கு நான் சொன்ன சொல்யூஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, ராகு கால நேரத்தில் போய் நம்ம துர்க்கை வழிபாடுங்க. துர்கா தேவி வந்து உண்மையிலேயே வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு சாமி. அந்த தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை விதின் வீக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஒரு 3 வீக்ஸ் 5 வீக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வீக்ஸ் கணக்கிலே பார்க்கலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் தெரியும்.
எவ்வளோ பெரிய கடன் இருக்கட்டுங்க, அது கண்டினியூவாக மட்டும் ராகு கால டைமில் போயிட்டு எலுமிச்சம்பூ விளக்கேற்றணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்லி நிறைய பேர் அதுலேருந்து மீண்டு வந்ததை பார்க்க முடியுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ராகு கால டைம் எந்த டைமில் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில 10 to 12 ராகு காலத்தில் பண்ணலாம். அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமையிலையும் 3 to 4 அந்த ராகு காலத்தில் டைமில் பண்ணலாம். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பிரச்சனைகள், அதாவது நீங்கள் கடன் தீர்க்கிறதுக்கு, கல்யாணம் பிரச்சனை இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே துர்கா வழிபாடு ரொம்ப சூப்பருங்க. அதே நம்ம காலபைரவர் வழிபாடு இருக்குல்ல, காலபைரவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி நாளில் நீங்கள் ஒவ்வொரு விஷயமே இப்போ எப்படி நம்ம ஒவ்வொருக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி தேய்பிரை அஷ்டமி நாளையும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல சக்ஸஸ் அப்படின்றது பார்க்க முடியும். எல்லா கோயில்லையுமே வந்து சிவன் கோயிலில் காலபைரவர் இருப்பார். அது தேய்பிரை அஷ்டமிக்கு போய் நம்ம விளக்கேற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப இந்த மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கட்டும், மன உளைச்சல் இருக்கட்டும், எனக்கு ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டான், என் தொழிலே விருத்தி அடையலை, தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்குது, தடை இருக்குது, ஏதோ நான் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு எல்லாமே சொல்யூஷனே கிடைக்கல, எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக காலபைரவர் வழிபாடுமே ரொம்ப சிறப்பு. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, அதே மாதிரி வந்து எவ்வளோ பெரிய வம்பு வழக்கு பஞ்சாயத்து இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன இந்த 2 வழிபாடுகளையும் இவங்களோட வாழ்க்கையில், அதாவது துர்கா தேவியினுடைய வழிபாடுமே அதே மாதிரி காலபைரவர் வழிபாடு எடுத்துட்டாங்கனாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலபைரவருக்கு என்னங்க பெரிய சிறப்பு அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த போகும்போது நம்ம மிளகு இருக்கு இல்லையா, மிளகு போட்டு சிவப்பு துணியில் கட்டி விளக்கேற்றுறோம் ராகுகால டைமில். அதே மாதிரி செவ்வரளி பூ மாலையாக போடலாம், பூக்களாக போடலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு வராங்க, அந்த சாமிக்கு அபிஷேகத்துக்கு அபிஷேக பொருளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே நிச்சயமாக சேஞ்சஸ் வரும். கண்டினியூவாக ஒரு குறிப்பிட்ட வாரங்கள், குறிப்பிட்ட மாதங்கள், இப்போ தேய்பிரை அஷ்டமி அப்படின்றது உங்களுக்கு குறிப்பிட்ட மாதங்கள் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே அதனுடைய சேஞ்சஸ் தெரியும். கண்டினியூவாக பண்ணணும், நம்பிக்கையோட பண்ணணும். எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பிக்கையே கிடையாது. எந்த சொன்னாங்க அதுக்காக செய்கிறேன், நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலன் பன்மடங்கு பெறுகிறத கண்கூட உணர முடியும். ஓகே மேம். ஸோ இந்த கடன் பிரச்சனைக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எதுக்கு கடன் வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது, இதுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் கூட சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்குது. பட் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு புதுமையாக இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே நம்புகிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி மேம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி இந்த நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஆசைப்படுற ஒரு பொருளாகவே இருக்கு. என்னதான் தங்க விலை அதிகரிச்சுட்டே இருந்தாலும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு இருக்குல்ல, எப்போ தங்கம் வாங்கினா எனக்கு தங்கத்தோட சேமிப்பு அதிகமாகும்? நம்ம சொன்ன மாதிரி இந்த நட்சத்திர நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம்ப்பா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூரண நட்சத்திரமா இருக்கட்டும், கிருத்திகையா இருக்கட்டும், கேட்டையா இருக்கட்டும், அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம், இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாட்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப வந்து பிரசக்தியாகவும் அடுத்தடுத்து சேரக்கூடிய நிலை இருக்கும். என்னன்னா அந்த ஹோரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுக்கர ஹோரையில் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம அன்றைக்கு வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குருநாளாவோ அல்லது குரு ஹோரையாவோ சுக்கர ஹோரையாவோ இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே மேம். ஸோ பொதுவாக வந்துட்டு எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். அட்சய திருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு விஷயத்த அங்கே வாங்கணும்னு ஆல்ரெடி நம்மளே அதை பற்றி பேசும்போது எல்லோ கலர் பொருள் எதுனாலும் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் இப்போ வரைக்குமே எல்லாத்தோட நாலேஜ் அந்த லெவல் எப்படின்னா கோல்டு தான் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை தாண்டி வேற ஏதாவது நாட்கள், நீங்கள் சொன்ன நாட்கள்லாம் தாண்டி நார்மலாக நான் காசு இருக்கு போய் நகை வாங்கணும் அப்படிங்கும்போது எந்த நாட்களில் போய் நான் வாங்கலாம்? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்களா, அட்சய திருதி நாள். உண்மையிலே என்னென்னா தங்கம் வாங்கணுன்றதை தாண்டி நமக்கான மங்கள பொருட்கள் தான் நம்ம சொல்கிறோம். மங்கள பொருள்னாலே மஞ்சள் குங்குமம் முதல்ல வந்துடும். ஸோ மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருக்கிற போது ஒரு வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே பாருங்கள், வெத்தலை பாக்கு வைப்போம், தேங்காய் வைப்போம், அதே மாதிரி தாம்பூலம் கொடுப்போம், மல்லிகைப்பூ இல்லாமல் அந்த நாள் இருக்காது. நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே உண்டு. இதில் வந்து வீட்டில் எப்பவுமே குறையாத செல்வம் எப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வீட்டுக்கு தேவையான மஞ்சள், உப்பு, அந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு அரிசி பருப்புலேருந்து சர்க்கரையிலேருந்து எல்லா விஷயங்களும். அப்போ இது குறைவில்லாமல், அரிசி பருப்புலேருந்து குறைவில்லாமல் இருந்தாலே அதுவே வந்து நிறைந்த செல்வம். முதல்ல என்னென்னா இந்த நிறைந்த செல்வங்கள் இருந்தாலே போதுமான, அதுக்கப்புறம் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி என்ன நாள் ரொம்ப நல்லாயிருக்கும், குரு நாளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையில் சுக்கிர ஹோரையில், குரு ஹோரையில் இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். போய் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கையில் எப்படா நமக்கு அப்படி எண்ணங்கள் தோணுச்சுன்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா தள்ளி போடாதீங்க. ஒரு இன்னைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு எப்பயுமே வந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணிவிடுங்க. அதை தள்ளி போட்டிங்கன்னா அந்த காரியத்துக்கு 1000 தடை வரும். ஸோ மனம் நினச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக பண்ணலாம். அதனுடைய
நமக்கான டைம் நல்லா இருக்குது அப்படின்னா தான் உங்களால் வாங்கவே முடியும். ஓகே நம்ம என்னதான் நாள் நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தா கூட நமக்கான டைம் நல்ல டைம் வந்துருச்சுன்னா தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நாட்களையும் இந்த மாதிரி நட்சத்திரங்களையும் பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக சேர்ந்துகிட்டே இருக்கும். மேம். இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாருமே கேட்குற கேள்வி மேம். வெள்ளிக்கிழமை நகை வாங்கினா நம்ம வீட்டோட வளமே அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே, உண்மைதானா மேம் அது? நிச்சயமா வெள்ளிக்கிழமைன்றதே வந்து ஒரு மங்களகரமான நாள். அன்னைக்கே பாருங்களேன், நமக்கே ஒரு வைப் இருக்கும். ஆ மகாலட்சுமியினுடைய சொரூபம் சொல்லுவோம் இல்லையா? உண்மையிலேயே அன்னைக்கு லட்சுமி தாயாரே நம்மகிட்ட இருக்க மாதிரியும் நிறைய சுபிட்சமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்னைக்கு நாளில் வந்து மங்கள பொருட்கள் வச்சு லட்சுமி தாயாரை வேண்டி நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வச்சு கும்பிட்றீங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்க பெருக தான் செய்யுமே தவிர்த்து குறையிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே உண்மையாக ஏன்னா வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தா கூட, அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்துட்டா எங்கள் வீட்டில் மகாலட்சுமியே பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டே தான் வெள்ளிக்கிழமை. ஓகே மேம். ஸோ என்னென்ன நாட்களில் வந்து நகை வாங்கணும், என்னென்ன நாட்களில் என்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து ஜாதகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான். அதை தீர்க்கறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கிற விஷயத்தையும் எங்களுக்கு நிறைய விஷயங்களை டைம் கொடுத்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.